ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, வெக்டார் ஸ்பேஸஸ் பேசிஸ் டைமென்ஷன் ஒரு டைம் சேவிங் ட்ரிக்ஸு எப்படி வந்து நம்ம இது பண்ணுறதுன்னு. இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். அதனால கம்ப்ளீட்டா நீங்க எழுத வேணாம். கவனமா மட்டும் பாருங்க. இந்த ஷீட்ட வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருவேன். பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிருவேன். சப்ஸ்பேஸ் செக் பண்றதுக்கு ஒரு 5 செகண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இன் பர்ட்டிகுலர் இந்த மாரி இருக்கும்போது, இந்த மாரிலாம் குடுக்குறாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் டெர்ம் வந்து பிரசன்ட்டா இருக்கு. இது வந்து எதுலன்னா R2லயோ அல்லது R3லயோ கான்ஸ்டன்ட் டெர்ம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அது சப்ஸ்பேஸா இருக்க முடியாது. என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுக்கு 0 வெக்டார் இதுல இருக்காது. சப்ஸ்பேஸா இருந்தாலும் நம்மளுக்கு 0 வெக்டார் இருக்கணும். அதான் இங்க குடுத்துருக்கோம். எ சப்செட் W கன்டெயின்ட் இன் V. இங்க Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸ். அது அண்டர்ஸ்டுட் தான். இது வந்து என்னன்னா, உங்களுக்கு ப்ராப்பர் புக்ல இருக்க நோட்ஸ் மாரி இருக்காது. நம்ம நோட்ஸ் எடுத்து படிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும். அதனால இந்த Vங்கிறதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். Vங்கிறது வெக்டார் ஸ்பேஸ். Wங்கிறது அதிலிருந்து எடுத்திருக்க ஒரு நான் எம்ப்டி சப்செட். அது சப்ஸ்பேஸா இருக்கணும்னா, இஃப் அண்ட் ஒன்லி டிஃபைன்டு பை ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். இந்த மாடல்ல தான் இருக்கணும். இன் பர்ட்டிகுலர் இந்த R பவர் n எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த இது. இது மெயினா அதுக்காக தான் சொல்றோம். இன்னொரு விஷயம் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் வந்து R பவர் n அத வச்சு தான் வரும். அல்லது ஜெனரலா ரிசல்ட் கேட்டாலும், நீங்க இந்த R பவர் nல R பவர் n 6, R2, R3 இத எடுத்து நீங்க என்ன பண்ணிடலாம்னா, சிஎஸ்இஆர்லலாம் இப்ப பார்ட் சி மோர் தென் 1 ஆன்ஸர் இருக்கும் இல்லையா? ஜெனரலா கேட்பாங்க. பட் நம்ம வந்து இத எடுத்து நீங்க எலிமினேட் பண்ணிடலாம் ஆப்ஷன. அதனால மோஸ்ட்லி இத வச்சு நல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஹோமோஜினியஸ்னா ஈக்குவல் டூ 0 இருக்கணும். லீனியர் ஈக்குவேஷனா இருக்கணும். ஈக்குவேஷன் சொல்லும்போது லீனியர் ஈக்குவேஷன், டெர்ம் அப்படின்னு சொன்னோம்னா லீனியர் டெர்மா இருக்கணும். இப்போ இம்மீடியட்டா நம்ம ரிஜெக்ட் பண்ணிறணும். இன்ஸ்டன்ட் ரிஜெக்ட். எப்பன்னா, அந்த குடுத்திருக்க கொஸ்டின் ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டெர்ம் இருக்கா? இது கண்டிப்பா வந்து என்னவா இருக்க முடியாதுன்னா, சப்ஸ்பேஸா இருக்க முடியாது. அதே மாரி நான் லீனியர் கண்டிஷன் அல்லது நான் லீனியர் டெர்ம்ஸ் இருக்கு. இந்த மாரி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கு, மாட் எக்ஸா இருந்துச்சுன்னா, அது சப்ஸ்பேஸா இருக்க முடியாது. ரிஜெக்ட்ன்னு போட்டிருக்கும். பார்த்துக்கங்க. என்ன என்ன சொல்ல வரோன்னு. சப்ஸ்பேஸ் கிடையாதுன்னு ரிஜெக்ட் பண்ணணும். அப்படி சொல்லியிருக்கோம். அதே மாரி அந்த கலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு 0 வெக்டார் இல்ல. டஸ் நாட் கன்டெயின் 0 வெக்டார். அந்த கலெக்ஷன் குடுத்திருப்பாங்க ஒரு சப்செட். அந்த சப்செட் Wல 0 வெக்டார் இல்லன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இமிடியேட்டா என்ன பண்ணிடலாம்? நாட் அ சப்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிறலாம். இது ஒரு விஷயம். அப்புறம் டைமென்ஷனுக்கு. டைமென்ஷன் Pn. Pn அப்படிங்கிறது பாலினாமியல் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் டிகிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n. அத பார்த்துக்கணும் கரெக்ட்டா எப்படி குடுக்குறாங்கன்னு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ n அப்படின்னா, நமக்கு டைமென்ஷன் வந்து என்ன வரும்னா, n+1 அப்படின்னு வரும். இதே ஜெனரலா வந்து ஒரு M/n மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் M/n மேட்ரிசஸ் அது வெக்டார் ஸ்பேஸை ஃபார்ம் பண்ணும். அதோட டைமென்ஷன் என்னன்னா M×n. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதில் எந்த கண்டிஷன் கிடையாது. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் M/n மேட்ரிசஸ். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும். கலெக்ஷன் ஆஃப் அதாவது வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n/n. நான் வந்து நம்ம வந்து ஃபார்முலா வந்து நீங்கள் சிக்மா என்னன்னு வச்சுக்கலாம். சில நேரம் இந்த சிக்மா எண்ணில் என்ன நமக்கு பிரச்சனை வரும்னா, இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, இது n இன்டு n மைனஸ் 1/2வா இல்லை n இன்டு n பிளஸ் 1/2வான்னு டவுட் வரும். அதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, n இன்டு நெக்ஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2 அப்படி வச்சுக்கிறணும். சிக்மா n ஈக்குவல் டு n அதுக்கு அடுத்த நம்பர் டிவைடட் பை 2. அடுத்த நம்பர்னா அடுத்த இன்டிஜர். அப்ப n-க்கு அடுத்த இன்டிஜர் என்ன வரும்? n+1 வரும். அப்படி மைண்ட்ல வச்சுக்கங்க. நீங்க படிக்கும்போது அப்படி படிச்சுக்கங்க. ஸோ தட் இந்த கன்ஃபியூஷன் வந்து வராது. அப்ப இதுக்கு வந்து சிக்மா n. இதே ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா என்ன வரும் அப்படின்னா, இந்த மாரி வரும். n இன்டு n மைனஸ் 1/2 வரும். இந்த இடத்துல இப்படி வர்றதுனாலே நம்ம குழப்பம். எதுக்கு எதுன்னு. அப்படி மறந்து போனாலும் உங்களுக்கு போன கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஒரு 2/2க்கோ 3/3க்கோ சிம்பிளா எழுதி கண்டுபிடிச்சுட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்க. டவுட் வந்துச்சுன்னா. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய டைமென்ஷன். இம்மீடியட்டா தெரியணும். அப்புறம் நமக்கு ட்ராப் எப்படி வைப்பாங்கன்னா, ஸ்கியூ சிமெட்ரிக் 2/2 அதாவது இது ஷார்ட்டா எழுதியிருக்கோம். இதோட மீனிங் என்னன்னா, வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் 2/2 சிமெட்ரிக் மேட்ரிசஸ். அதோட டைமென்ஷன் வந்து 1. நமக்கு என்ன தோணும்னா, டைமென்ஷன் 1லாம் வராதுன்னு தோணும். இந்த மாரி வந்து நமக்கு ஒரு ட்ராப் வந்து வைப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். வளைய விரிப்பாங்க. நம்ம மாட்டிக்கிருவோம்னு. நம்ம என்ன பண்ணுவோம்னா, 1 இருக்காது. 2, 3, 4 ஏதாவது இருக்கும்னு சொல்லிட்டு அத சூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 1 வரும். அதுக்காக தான் இந்த இது. இது ஒரு விஷயம். இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த சப்ஸ்பேஸு, டைமென்ஷன் இதுல இருந்து. நம்ம ஜென்ரலா அவங்க கேட்டாலும், அதாவது என்ன வெக்டார் ஸ்பேஸ்ன்னு குடுக்காம கேட்டாலும், நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஜென்ரலா ஒரு விங்கிற வெக்டார் ஸ்பேஸு ஏதோ ஒரு டைமென்ஷன் குடுத்துட்டு, ஆப்ஷன்ஸ் குடுப்பாங்க இல்லையா? அந்த மாரி விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறணும். Pnஓ அல்லது M/nஓ
அல்லது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு வந்து இந்த டைமென்ஷன் வந்து நமக்கு மெமரியில் இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டவுட் இல்லை, நம்ம அடுத்து போயிடலாம். சரி. அப்புறம் வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட். ஏன்னா இதில் நமக்கு மோஸ்ட்லி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். கில் ஆப்ஷன்ஸ் ஃபாஸ்ட், டக்கு டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியாஸ் இது. ஆல்வேஸ் டிபெண்டன்ட் எப்போ போயலாம் அப்படின்னா, ஜீரோ வெக்டார் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு செட்டு, அது டிபெண்டா இண்டிபெண்டான்னு கேட்குறாங்க அந்த கலெக்ஷன். அதில் ஜீரோ வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக என்ன பண்ணிடணும், டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் வந்து டைமென்ஷனோட அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன் R2 அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மோர் தென் 2 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் 1,2 ஏதோ ஒன்று ரேண்டமாக நான் எழுதுகிறேன். 1,2 3,4 அப்புறம் ஒரு 7,10 இப்படி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணவே கூடாது. ஏன்னா டைமென்ஷனோட எது அதிகமாக இருக்க முடியாதுன்னா நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ். லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் அதிகமாக இருக்க முடியாது. இதுக்கு டைமென்ஷன் 2, ஆனால் இங்கே எத்தனை வெக்டார்ஸ் இருக்குது, 3 வெக்டார் இருக்குது. அப்போ இம்மீடியட்டாக என்ன சூஸ் பண்ணிடணும், இது வந்து டிபெண்ட் தான், இண்டிபெண்ட் கிடையாது. இது வந்து டிபெண்ட் தான், லீனியர்லி டிபெண்ட். அதான் இந்த இந்த ஹிண்ட் அதுதான். நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் பாருங்கள், டைமென்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா, தெரியலனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டேரெக்டாக தான் செக் பண்ணணும். அந்த எந்த ஸ்பேஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதோட டைமென்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் அதிகமாக இருந்தால் இமீடியட்டாக அது டிபெண்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து என்னென்னா, ஒரு வெக்டார் வந்து ஆப்வியஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1,2 3,4 அப்படின்னு கொடுத்துட்டேன். இன்னொரு வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு பதில் எப்படி இருக்குன்னு வச்சுங்க, 1 + 3 வந்து 4, 2 + 4 வந்து 6. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு எப்படி வரும்னா லீனியர்லி டிபெண்டாக தான் வரும். இது இதுக்கு மட்டும் இல்லை, இது ஜென்ரலி ட்ரூ தான். ஒரு வெக்டாரை வந்து சம் ஆஃப் அதர் வெக்டார்ஸ் ரிமைனிங் எழுத முடிஞ்சிச்சுன்னா சம்மாக எழுதலாம், அல்லது லீனியர் காம்பினேஷன் எழுதலாம். லீனியர் காம்பினேஷனுக்கும் வெறும் சம்முக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ UVWன்னு இருக்குது. UVWன்னு 3 வெக்டார் இருக்குது. இதில் ஏதோ ஒரு வெக்டாரை ஃபார் எக்ஸாம்பிள் யூன்னு எடுத்துக்கிறேன். U = α_v ப்ளஸ் சம் ஸ்கேலார் βW அந்த மாதிரி எழுதணும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லீனியர் காம்பினேஷன் சொல்லுவோம். இப்படி எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னாலே என்ன சொல்லிடலாம்னா டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட்டுக்கு இந்த 3, 1 0 வெக்டார், இது அப்புறம் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர்றது இண்டிபெண்ட்டுக்கு. ஆல்வேஸ் இண்டிபெண்ட் இஃப், அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய செட் வந்து இண்டிபெண்ட் தெரியுது, அதோட சப்செட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சப்செட் ஆஃப் அன் இண்டிபெண்ட் செட் இஸ் இண்டிபெண்ட். அந்த ஐடியா டக்குன்னு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து R3ல் ஓகேவா, R3ல் எது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், E1, E2, E3. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா, ஏன்னா இது பேசிஸே அதுதான். R3ல் இந்த மாதிரி E1, E2 கேட்குறாங்க, டிபெண்டா இண்டிபெண்டானா இந்த 3 இருக்கும்போதே இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா அதோட சப்செட் என்னவா தான் இருக்கும், லீனியர்லி, அந்த சப்செட் என்னவா இருக்குன்னா லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் இந்த இது. அப்புறம் நான்-ஜீரோ வெக்டார்ஸ் இன் ஆர்னா என்னன்னா சிங்கிள் வெக்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிங்கிள் வெக்டார் டிபெண்டா இண்டிபெண்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த சிங்கிள் வெக்டார் வந்து ஜீரோ வெக்டாராக இருந்தால் டிபெண்டன்ட், அதே இது நான்-ஜீரோ வெக்டாராக இருந்தால் இண்டிபெண்ட். ரைட்டா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது. அது எப்படி சார் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் இண்டிபெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன், இப்போ 2 வெக்டார் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா லீனியர் காம்பினேஷன் போடுவோம். இப்போ U1 UVன்னு 2 வெக்டார் இருந்தால் α_u + βV = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே 0 மட்டும்தான் வருது அப்படின்னா லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்லுவோம். அதே கான்செப்டே ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுங்க. இப்போ α × u = 0ன்னு போடுறேன். இது வந்து நான்-ஜீரோ வெக்டார். u நான்-ஜீரோ அப்படின்னா கண்டிப்பாக எது ஜீரோவாக இருக்கணும், ஆல்ஃபா ஜீரோவாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த u வந்து என்னவா இருக்குன்னா இண்டிபெண்ட் வெக்டாராக இருக்கும். இதே இது uவே ஜீரோவாக இருக்குன்னா, இது பாருங்கள், இப்படி யோசிச்சு பாருங்கள், ஆல்ஃபா × 0 வெக்டார் = 0 வெக்டார். இந்த கேஸில் ஆல்ஃபா வந்து என்னவா இருக்குன்னு அவசியம் இல்லை, நமக்கு ஜீரோவாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த கேஸில் இந்த இடத்துல இருக்கிற யூங்கிறது தான் இது 0 என்ன சார் அப்படின்னா லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ ஒரு வெக்டாரையும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் சொல்லலாம். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம என்ன யோசிப்போம்னா இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்னாலே நிறைய வெக்டார் தானே சொல்ல முடியும்னு யோசிப்போம். பட் அதே டெஃபினிஷன் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க.
சிங்கிள் வெக்டாரையும் இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் சிங்கிள் வெக்டாரா இருந்து டிபெண்டன்ட்டா இருக்கிற ஒரே வெக்டார் எதுன்னா 0 வெக்டார் மட்டும்தான். ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு நான் ஜீரோ சிங்கிள் வெக்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு இண்டிபெண்டன்ட். ஆர்ல மட்டும் கிடையாது. ஜென்ரலி இது ட்ரூ தான். ரைட். அப்புறம் பேசிஸை பொறுத்தவரை இம்பார்ட்டன்ட் கோல்டன் ரூல். டெஃபினிஷனே இதுதான். பட் மைண்டில் வச்சுக்கணும். நமக்கு மறந்துடும். அதுக்காக தான். பேசிஸ்ங்கிறது எப்பவுமே என்னன்னா ஸ்பேனிங்கும் இருக்கணும், லீனியர்லி இண்டிபெண்ட்டும் இருக்கணும். நம்ம மோஸ்ட்லி இந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் மறக்க மாட்டோம். ஸ்பேனிங்கை வந்து சம்டைம்ஸ் மறந்துடுவோம். அதனால இது வந்து ரொம்ப ஒரு கோல்டன் ரூல் இது. ரெண்டுமே இருக்கணும். இது வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஒரு இண்டிபெண்டன்ட் செட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிஸாக மாற்றிடலாம். அது என்ன சார் எக்ஸ்டெண்ட் பண்ணினா அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இப்போ R3 இருக்குது. அதில் E1 E2 வந்து இண்டிபெண்டன்ட். ஆனால் R3யை ஸ்பேன் பேஸாக ஆக்கணும்னா எனக்கு 2 வெக்டார் பத்தாது. மூணாவது ஒன்று வேணும் இல்லையா? அப்போ இந்த E1 E2 கூட நான் என்ன பண்ணுவேன்னா இந்த E3யை சேர்த்துருவேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னவா மாறிடுது? பேசிஸாக மாறிடுது. அதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ எந்த இண்டிபெண்டன்ட் செட்டாக இருந்தாலும் அது பேசிஸாக இல்லைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட்னா இங்கே என்ன மீனிங்னா இன்னும் கொஞ்சம் வெக்டார்ஸை சேர்த்து அதை பேசிஸாக மாற்றிடலாம். அதான் எக்ஸ்டெண்ட்ங்கிறது. அந்த செட்டை வந்து பெருசாக்குறோம் இன்னும். இது வந்து எந்த இண்டிபெண்டன்ட் செட்டுக்கும் பொருந்தும். சரி, ஒருவேளை ஸ்பேனிங் செட்டு நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸ்பேனிங் செட்டு கொடுத்தா ரெடியூஸ் பண்ணணும். பார்த்துங்க, ரெண்டும் பார்த்துங்க. இது எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இண்டிபெண்டன்ட் செட்டை வந்து சின்னதாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ நான் பெருசாக்கி பேஸாக மாற்றுவேன். ஸ்பேனிங் செட் வந்து ஆல்ரெடி பெருசாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும் பேசிஸாக. ரெடியூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். அதான் இந்த ரிசல்ட். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே எனின்னு தான் இருக்குது. ரிசல்ட் அப்போ மாற்றி யூஸ் பண்ணலாமா சார்னா யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வரவே வராது. அதாவது நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் செட்டை வந்து நான் ரெடியூஸ் பண்ணி பேஸாக மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. ஒன்றா அது ஆல்ரெடி பேஸாக இருக்கணும். இருந்தால் அப்படியே விட்டுறலாம். நீங்கள் ரெடியூஸ் பண்ண வேணாம். எந்த வெக்டார்ஸையும் குறைக்க வேணாம். 3 வெக்டார் இருக்கா, 3 அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது ஆல்ரெடி பேஸாக இருக்கும். 3 வரும் இதில். 3 × x² ப்ளஸ் 0 × x. அப்போ நமக்கு இங்கே 0, எக்ஸ் டேர்ம் 0, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 0, x² கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே 0. நீங்கள் இந்த மாதிரி காலமாக கேட்டால் இன்னும் கொஞ்சம் குயிக்காக எழுதுனா எப்படி எழுதி வச்சுக்கலாம்னா இந்த பக்கத்தில் 1 x² இப்படி எழுதி வச்சுக்கிறணும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டோம்னா அதோட கோஎஃபிஷியண்ட்டை வரிசையாக எழுதணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கலாம். இந்த முதல் இடத்துல இருக்கிறது 1ஓட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த இடத்துல எழுதுறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அந்த மாதிரி எழுதுனீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதி பழகலாம். ஆனால் ஆரம்பத்தில் இது ஃபுல்லாக இப்படி எழுதி பழகுங்க. இப்படி எழுதுனா தான் ப்ராக்டிஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் குயிக்காக எழுதிடலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா?